நைஸு வெல்கம் பேக் மக்களே, வெல்கம் பேக் டு தி தம்யான் தமிழ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மர்ட் ரன்னர்ன்ற ட்ரக் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஷின் இருக்குது. அதில் மொதல் மிஷின் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ட்ரக் எடுத்துன்னு போய்ட்டு அங்கே போய்ட்டு கண்டெய்னர் ஒன்று இருக்கும், அதை எடுத்துன்னு போய்ட்டு இன்னொரு இடத்துல பிக்கப் ட்ராப் பண்ணால் அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மிஷினு. அந்த ஃபஸ்ட்டு மிஷின் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்து ரோட்டில் நிற்கச்சிடலாம். அடப்பா திரும்பி ஹேண்ட் பிரேக் போட்டுனா ஸோ சேடு கைஸ். ஹேண்ட் பிரேக் எடுத்துடுறா கைப்புள்ள. ஓகே எடுத்தாச்சு. ஹேண்ட் பிரேக் எது பியா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லெஃப்ட் சைடு தான் போனோம் கைஸ். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குது. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது கைஸ் வெளியே பார்க்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே மண் எல்லாம் கண்ணாடியில் அடித்த மாதிரி நல்லாவே இல்லை. ஓகே நம்ம இதிலே போட்டலாம், தேர்ட் பர்சன் வியூவிலே போட்டலாம் கைஸ். நம்ம போகிற வேண்டிய இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேராக போய்ட்டு ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து அதுக்கப்புறம் நேராக பண்ணால் நம்ம போயிட்டு அந்த கண்டெய்னரை எடுக்க வேண்டிய இடம் வந்துடும். வாங்க போகலாம். ஸ்ட்ரைட்டாக போகிறோம். போயிட்டு மாஸ் காட்டுறோம் கைஸ். ஒரே பிக்கப்பில் எடுத்துகிட்டு வரோம். வெறித்தனமாக இருக்க போகுது கைஸ் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி எதனா புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்திங்கன்னா நம்ம போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் போனால் நம்மள போக வேண்டிய இடம் வந்துடும். ஏத்துறா மண்டி, ஏற்று தலைவா. கீரெல்லாம் மாற்றுறேன் கைஸ். கீர் வெளியே வாடா, கீர்லேருந்து வெளியே வாடா. ஐயோ இன்ஜினெல்லாம் உடஞ்சிரும் போல இருக்கே கைஸ். வெளியே வந்து தோலடா படம் வெளியே வந்துச்சு. மறுபடியும் வந்துச்சியா? சரி இது எதான்ட்டனா கைஸ் இது வந்தது எனக்கு கடுப்பாகுது. கீரை அது பாருங்க மாற்றினே இருக்கு. ஒன்றுத்த விட்றா போடா கைஸ். நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துடும். சரி இந்த பக்கம் போகுமா? ஐஷோர் இந்த பக்கம் வண்டி போகுமா கைஸ்? சரி நம்ம போக வேண்டிய இடம் கைஸ். நம்ம போக வேண்டிய இடம் மேலே போக வேண்டிய வழி மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா கீழ் வழியாக வந்துட்டுருவோம். ஸோ சேடு கைஸ். சரி ரைட்டு விடுங்க. வண்டி கழுவுன மாதிரியே ஆச்சு. எது இந்த சேத்துல கழுவுன மாதிரி ஆச்சா? ரைட்டு எப்படி கைஸ் இப்போ வண்டி எடுப்பேன் நான் எப்படின்னு பரவாயில்ல. நம்ம விஞ்சி இருக்கு நம்ம ஏன் கவலை பண்ணோம் கைஸ். விஞ்சை போட அந்த மரத்துக்கு போடுறா கைப்புள்ள போடா. ஒரு வழியாக போட்டாச்சு கைஸ். விஞ்சா போடு. விஞ்சி வெறித்தனமாக இருக்கு கைஸ். நம்ம எங்கே பண்ணாலும் விஞ்சி போட்டு வந்துடலாம். இந்த கேமில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏற்று வண்டியை மேலே ஏற்று. ஒரு வழியாக வந்தாச்சு கைஸ். தண்ணி விட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா விஞ்சி எடுக்குதா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போது. ஏன்னா விஞ்சி போடாதான் தெரியும், எனக்கு எடுக்க தெரில. எப்படா எடுப்பேன் நான்? அமுத்துனா கிட்ட தான் போகுது. விஞ்சி எப்படி எடுக்குதுன்னு தெரில கைஸ். ஸோ சேட். எடுடா எப்படா எடுப்பேன்? எடுத்தாச்சா? இல்லை எடுக்கலை, இன்னும் எடுக்கலை கைஸ். சீக்கிரம் எடுடா விஞ்சைய. அடா கடவுளே. இருங்க கைஸ். வெஞ்சி ரிலீஸ் ஓகே கைஸ். வெஞ்சி கீழே ரிலீஸ்னு இருக்கா, அதை அமுத்துனா ரிலீஸ் ஆகிடுது. ஓகேவா ஞாபகம் வச்சுப்போம். ஆர்னு இப்போ வெறியாக இருக்கு கைஸ். ஆர்ன் அடித்தா அப்படியே அந்த இடமே அதிருது கைஸ். திருப்பு இடிக்காமல் திருப்புலா கைப்புள்ள. புதுசாக நான் பண்ணால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். நான் பார்த்தீங்கன்னா 400 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓ மை காட் நம்ம வர வேண்டிய இடம் வந்தாச்சு கைஸ். இந்த கண்டெய்னர் தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இந்த கண்டெய்னர் எடுத்துகிட்டு போகிறோம் தெரியும், ஆனால் எங்கே போகிறோன்னு தெரியாது கைஸ். அதாவது கடவுளை திருப்பி இது வந்து மாட்டேங்குதியா? ஏ தான் கைஸ். மேனுவலில் ஆட்டோமேட்டிக். அதுவே ரிவர்ஸ் வந்துடும். ஃப்ரண்ட்டு போனால் அதே கீர் மாற்றிக்கும். இது கைஸ் இது வந்து டென்ஷன் ஏற்றுது, கடுப்பேற்றுது கைஸ் மனுஷனை. அட கடவுளே எடுத்துகிட்டு போய் முட்டிட்டியா? ரிவர்ஸ் போட்டு இது வந்து ஆட்டோமேட்டிக்கில் போடு. அட கடவுளே ஆட்டோமேட்டிக்கில் போடுப்பா. போட்டாச்சு ஆட்டோமேட்டிக்கில் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கண்டெய்னர் எப்படி மாட்ட போகிறோம் தான் ஒரு இது. எப்படி மாட்ட போகிறோன்னு தெரியல. இது போய் அங்கே போயிட்டு நின்னா அதே மாட்டிக்குமான்னு தெரியல கைஸ். ஸோ சேடு. சீக்கிரம் வாட. ரிவர்ஸ் எடுல. ரிவர்ஸு அடப்பாவி. ரிவர்ஸ் எடுப்பா. வரலாவா கைஸ். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணும் ப்ரோ. டைம் நோட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் எத்தனை பேருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தெரியும். ஓகே வந்தாச்சு. மனம் மாட்டலை கைஸ். ஸோ சேடு. எப்படா மாட்டது நான்? சீக்கிரம் ரிவர்ஸ்
சீக்கிரம் வா. ஓகே கைஸ் எப்படி மாட்டுறதுன்னு தெரில. மாட்டிச்சா அட கடவுளே மாட்டல கைஸ். எப்படி மாட்டுறதுன்னு தெரில எனக்கு. இருங்க கைஸ் ஒரு வழியா எப்படி மாட்டுறதுன்னு தெரிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா விஞ்சி ஃபஸ்ட்டு விஞ்சி அவருப்பா. விஞ்சி ஓகே விஞ்சி அவுத்தாச்சு. இப்போ கைஸ் இது சேஞ்சு ட்ரக்குன்னு இருக்குது கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் இன்ஜின் இருக்குது, அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தெரில எதை கொடுத்துன்னு எனக்கே தெரில. எப்படி மாட்டியாச்சு. வாங்க கைஸ் போகலாம். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக விஞ்சியை மாட்டி பல போராட்டங்களுக்கு விஞ்சியை மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து போய் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் அங்கே கொடுக்கணும். எப்படி கொடுக்குறதுன்னு தெரில. வாங்க பார்க்கலாம். எடுப்பா வண்டி எடு. எந்த டைமை வேஸ்ட் பண்ணாத. இது வேறு வந்துதியா. இன்ஜினே உடஞ்சிரும் போல இருக்குது. நீ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அது வண்டி உடையிற மாதிரி கேட்குது கைஸ். ஃபஸ்ட்டு பர்சன் வியூ நல்லா தான் இருக்குது பார்க்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அதிகமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபோனில் விளையாட அப்படி தான் இருக்கும் கைஸ். கிராஃபிக்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஆனால் கேம் ஓகே சூப்பராக இருக்குது. கேமு பார்க்க விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்கில் போனான்டா. ஆட்டோமேட்டிக்கா இருங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு கீழே போட்டோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு மாற்றிக்கலாம். ஓகே அதே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் அதே மாறிடுச்சு. போடா வண்டி எது. ஐயோ எனக்கு கடுப்பாகுது கைஸ். ஓட்டு வண்டியை மேலே ஓட்டு கைஸ். நம்ம வரும்போது இந்த பக்கம் தண்ணியில் வந்துட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்துருக்கணும். போகும்போது அந்த பக்கம் போகக்கூடாது கைஸ். ஏன்னா போனால் வண்டி மாட்டிக்கும். வண்டி மாட்டினாலும் பரவாயில்ல, விஞ்சி இருக்கு போட்டு வந்துடலாம். என்னத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாகவே போயிடலாம். ஏன்னா இதை மாட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு வழியாக வந்தாச்சு கைஸ். ரோட்டுக்கு வந்தாச்சு மக்களே. பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னு தெரியல. அதான் கடவுளே ரோட்டுக்கு வந்தேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்குள்ளே சேத்துல மாட்டிக்கினேன். சேத்துல அடி வாங்கியாச்சு, சோத்துலேயே அடி வாங்கியாச்சு. ஓகே வந்தாச்சு ஒரு வழியாக. நல்லா கைஸ் பரவாயில்ல வந்துடுது வண்டி. எங்கேயும் நிற்கல. இங்கெல்லாம் மாட்டிச்சுன்னா வெஞ்சி எங்கே போடுவேன். லெஃப்ட் சைடு தான் போடணும் கைஸ். நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா எங்கே போனோம்னா தெரில. இது நம்ம டிசிஷன் அங்கே இருக்குது கைஸ். இதே அங்கே இல்லைடா கைஸ். இது கண்ட்ரோலில் எப்படி தான் மார்க் பண்ணுவேன்னு தெரிலையேப்பா. டிசிஷன் இங்கே இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம மேப்பில் மார்க் பண்ணிட்டு போனோம். எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தான் தெரில கைஸ். எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெரிலப்பா. எப்படா நான் போவேன். என்னது இது நேராக போகுது கோடு. எப்படா நான் போவேன் நேராக. புரியுதுங்களா இல்லையாடா உங்களுக்கு. அடா கடவுளே. டிசிஷன் இங்கே இருக்குது. எப்படி மார்க் பண்ணுவேன் நான் அதை கைஸ். நம்ம தப்பாக மார்க் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம் தப்பாக மார்க் பண்ணிட்டோம். டிசிஷன் தகவல் தான் மார்க் பண்ணிடணும். கடவுளை எப்படி கைஸ் நான் இப்போ மார்க் பண்ணிட்டு நான் அந்த இடத்துக்கு போவேன். ஒன்றும் புரியலையே எனக்கு புரியலப்பா. எப்பா இருங்க கைஸ். ஒரு வழியாக டிசிஷன் அந்த மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வேறு எங்கேயோ ஒன்று மார்க் பண்ணி ஏதோ ஒன்று அமுத்தி மார்க் பண்ணிட்டு வேறு எங்கேயோ. சரி ரைட்டு விடுங்க. நம்ம போவோம். நான் வழி தெரியும் எங்கே இருக்குன்னு. மேப்பில் பார்த்தா தெரிஞ்சிடும் கைஸ். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நேராக போனோம். நான் லெஃப்ட்டு திருவேன். அந்த பக்கம் நேராக வழி கிடையாது. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு தான் போனோம். வண்டி எடுத்தாச்சு கைஸ். சும்மா பனி மூட்டத்தில் வெறியாக இருக்கும் போது வண்டி எப்படியாவது எடுத்துகிட்டு போய் சேர்த்து ஆகணும். நம்ம சேர்த்தா தான் நம்மளுக்கு சோறுன்னுங்க. ஓட்டு வண்டியை ஏற்று வண்டியை மேலே ஏற்று கைஸ். இந்த பக்கம் வழி இருக்கா இல்லையா தெரில கைஸ். இப்படி போனால் ரைட் சைடு வழி இல்லாத மாதிரி தான் தெரியுது. என்ன கைஸ் பண்ணுறது. எப்படி போகிறதுன்னு தெரில. சரி போவோம். ரைட் சைடு வழி இருக்கா. ரைட் சைடு வழி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் ரைட் சைடு வழி இல்லைடா. ஸ்ட்ரைட்டாக தான் போனோம்னு நினைக்கிறேன் கைஸ். ஸ்ட்ரைட்டாக போவோம். ஓட்டு வண்டியை மேலே ஏற்று அப்படின்ற மாதிரி ஏற்று வந்தாச்சு. ராங் வேவா கைஸ். நம்ம இந்த வழியாக வந்தது தப்புன்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரு வழியாக அது நம்ம போக வேண்டிய இடம் வேறு இடம். அது ஒரு வழியாக நம்ம திருப்பிட்டு யூட்டர்னு போட்டு வந்தாச்சு. ஒரு வழியாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கிட்ட.
ஆமாம் கைஸ் கிட்ட வந்துட்டு இப்போ வந்து லெஃப்ட் சைடு போகணுன்னு நினைக்கிறேன் கைஸ். திருப்பி வண்டியை நல்லா திருப்பி லெஃப்ட் சைடை திருப்பி ஓட்டுடா கைஸ். நான் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணது கொஞ்சம் தப்பாக கோளாராக மார்க் பண்ணிட்டேன். அதனால நம்மளே மேப் பார்த்து போக வேண்டியதான் கைஸ். விட்டுண்டா வா, நல்ல வேலை கைஸ். ஒரு வழியாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேப்பில் இப்போ மார்க் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். மார்க் பண்ணது கொஞ்சம் கோளாராக மார்க் பண்ணிட்டா. மார்க் பண்ணது எடுக்குதுன்னு தெரியல, எடுக்கவும் தெரியல, அதை பார்த்து போகவும் முடியல. அதனால் மேப் பார்த்தே கொஞ்சமாக பொறுமையாக மேப் பார்த்தே போயின்னு இருக்கேன் கைஸ் நான். காய்ஸ் முக்கி திக்கி ஒரு வழியாக வந்துட்டோம் இந்த மேப் எண்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு எடுக்கணும். அதனால் லெஃப்ட் சைடு எடுத்துக்குவோம். ஓட்டு வண்டியை ஓட்டுடா, அடித்து ஓட்டு. நேராக போ ஓட்டு. இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போக வேண்டிய இடம் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம போக வேண்டிய இடம் டிசிஷன் அதுதான். கோளாராக மார்க் பண்ணி வச்சுட்டு என்னுடைய தப்பு. ஒரு ரைட்டு விடுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக பார்த்துப்போம் மேப்பில் எந்த பக்கம் போகணுன்றதை. ஓகேவா, பார்த்துட்டு கரெக்டாக போகிறோம், தட்டுறோம் தூக்குறோம் கைஸ். ரெடியாக இருந்துங்க. இந்த மேப் முடிய போகுது. அந்த இடத்துக்கு போயிட்டுனா கைஸ் நம்ம வந்து முடிச்சிடுவோம். எப்படி முடிக்குன்றது தெரில, வாங்க பார்க்கலாம். மேப்பில் இதெல்லாம் விட்ருவோம் கைஸ். நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு ரைட் எடுக்கணும், அவ்வளோதான் கைஸ். ஓட்டு வண்டியை அடிச்சு ஓட்டுறா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. ஓகே போவோம் கைஸ், லெட்ஸ் கோ. ரைட் எடுப்பா குட்டி. திருப்பி வண்டியை நல்லா திருப்பி. முட்டு சந்துரா கைஸ். முட்டு சந்து இந்த பக்கம் தான் போனோம் நம்ம. பார்த்தீங்கன்னா முட்டு சந்தா இருக்குது. எப்படி நான் போவேன்? மேப்பில் இங்கே தான் காட்டுது. இல்லை கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா மேப் வந்து கொஞ்சம் கோளாராக மார்க் பண்ணதுனால நம்மளுக்கே வழி தெரியாமல் போயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்துட்டு நேராக போய்ட்டு ரைட் அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் மேலே. நேராக போய்ட்டு அந்த பக்கம் போகணுன்னு நினைக்கிறேன் கைஸ். இருங்க ரிவர்ஸ் எடுத்துருவோம். திருப்பி வண்டியை நல்லா திருப்பிடா. ரிவர்ஸ் கைஸ். நான் வந்து மேப் ஒழுங்காக மார்க் பண்ணாதனால எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் கைஸ். இங்கே பாருங்கள், கிளச்சு பாருங்கள், போடு நூல் கேப் கைஸ். ப்ரோ டிரைவர் கைஸ், ஹேஷ்டாக் ப்ரோ டிரைவர் இந்த சேட் கைஸ். போட்டு வந்தாச்சு கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு இப்போ நேராக போயிட்டு அப்புறம் ரைட் எடுத்து மறுபடியும் இன்னொரு ரைட் எடுக்கணும் கைஸ். ரைட் எடுத்தால் நம்ம போக வேண்டிய இடம் வந்துடும். போகலாம், லெட்ஸ் கோ. இடிக்காமல் போடா. இடிச்சுன்னா ரைட்டு. ஓட்டு வண்டியை ஏற்று வண்டியை மேலே ஏற்று. ஓகே கரெக்டாக தான் போகிறோம் ஐஸோ, நம்ம கரெக்டாக தான் போகிறோம் கைஸ். எந்த பயப்பட வேண்டாம், ஓட்டுடா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து ரோடு வந்து வேறு பக்கம் போகுது. நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் எடுக்கணும். போடா திருப்பு. கரெக்டாக தான் போகிறோம் நம்ம. திருப்பு. ஓகே இப்போ ரைட் சைடு தான் கைஸ் திருப்பணும். வெறித்தனமாக இருக்க போகுது கைஸ். ஏன்னா ரோட்டு வண்டி வருது, ரோட்டில் வண்டி நிறுத்தி வச்சுக்கலாம் பாருங்க கைஸ். ஏன்னா அங்கே அப்போன்ட்டு ரோடாடா, வண்டி எங்கே நிறுத்தி வச்சுக்கலாம் பாருங்க கைஸ். நோர்த்தம் பாரு எங்கே நிறுத்தி வச்சுக்கிறான். எனக்குனே வருவீங்களாடா. இடிக்காமல் போனோம் கைஸ். இடிக்காமல் போனால் ப்ரோ டிரைவர் கைஸ். அங்கே பாரு ஹேஷ்டாக் ப்ரோ பிளேயர் இந்த சேட் கைஸ். ப்ரோ டிரைவர் கைஸ். அங்கே பாரு நூல் கேப்டா. இடிக்கல கைஸ். இடிச்சுனா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரில. யார் கரெக்டாக சொல்கிறீங்க பார்ப்போம். நான் இடித்தேன் ப்ரோ அப்படின்னா இடிச்சேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ நீ இடிக்கலை ப்ரோ, நீ ப்ரோ டிரைவர் ப்ரோ அப்படின்னு லைக் பண்ணுங்கள். ப்ரோ நீ இடித்த ப்ரோன்றவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இடிச்சுருந்தேன்னா ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள், இடிக்கலைன்னா க்ரீன் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ் வந்துட்டோம் மக்களே. பா இது வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. வண்டியை எங்கடா நிறுத்தணும்? ரைட்டு. ஓகே கைஸ், வண்டியை நிறுத்தணும்.
போலாம் பாரு போடா எடுத்துகிட்டு போய் நிறுத்தினா முடிஞ்சிச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ். கமான் கைஸ், #pro player இந்த சாட். ஓ மை காட், இன்னும் முன்னாடி அங்கே நிறுத்தினா முடிஞ்சிடுது கைஸ் இந்த மிஷினு. அங்கே போகலாம் இன்னும் கொஞ்சம் தான் பாரு. அழுத்து போடா கைப்புள்ள போ. வண்டி கைஸ், #pro player இந்த சாட் கைஸ். என்னடா தம்பி கைஸ், ஸோ சேடு. பார்த்தீங்கன்னா நான் திருப்பி நிறுத்தணும்னு நினைக்கிறேன் கைஸ். நான் ஸ்பீடை போட்டு விட்றேன், மறக்காமல் பாருங்கள் அப்படியே. டே ஒரு வழியாப்பா வந்து சேர்ந்தாச்சு கைஸ். நம்ம கூட இங்கே நிறுத்தினா முடிஞ்சுதா கைஸ்? ஒன்றும் இல்லை, நேராக போயிட்டு அப்படியே திருப்பி தான் வந்துட்டுருக்கணும். அதை விட்டு இந்த பக்கம் போய் இப்படி போய் சுற்றினா வந்ததில் போதும் ஆயிடுச்சு கைஸ். இதுவரை வீடியோ பார்த்தோன்னா ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய் கைஸ்.